படா தோஸ்த் i4+. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனி பாடியோடு வந்திருக்குது. இந்த பாடி வந்து இறக்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக புது பாடி கட்டுறோம். கீழே சேனல் போட்டு இது பண்ணுறோம். இது என்ன பர்பஸ்னால் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி, பாடி வந்து சைடு ஓப்பன் பண்ணி கட்டுற மாதிரி. படா தோஸ்தோட தொட்டி ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணோன்னா ஃபுல்லாக பாடியை வந்து கட்டியிருக்கிறோம். ஹெவி பாடி. இது என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாட்டம் வந்து சேஸ்லேயும் சேனல் கொடுத்துருக்கோம். சேனலு, கிராஸ் வைஸ் சேனலு இதெல்லாம் கொடுத்து, சப்போர்ட் ஆங்கிள் எல்லாம் கொடுத்து வேலை செஞ்சுருக்கிறோம். ஃப்ளோரிங் ஷீட்டு ஃபோரம் ஷீட் போட்டிருக்கோம். சைடு பாடி ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அடித்து கார்கேஷன் பண்ணி போட்டிருக்கோம். இந்த கார்கேஷன் ஷீட் பார்த்திங்கன்னா 1 mm ஷீட்டு, கார்கேஷன் ஷீட்டு போட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். மட்கார்டு, புது மட்கார்டு போட்டிருக்கிறோம். சைடு சேஃப்டி. ஃப்ரண்ட் ஆர்ச் பார்த்திங்கன்னா சேனல்லையே போட்டிருக்கிறோம். ஆனால் அப்போ தான் இதுக்கு வந்து சப்போர்ட் இதாகணும். ஃப்ரண்ட் ஆர்ச்லேயும் கிரில் பண்ணியிருக்கிறோம். பாடி அந்த ஆர்ச்சுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு சேனல் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஃப்ரண்டில் போய் எது அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். பேக்கும் அதே மாதிரி சேனல். இது சைடு டோர் பார்த்திங்கன்னா 3 சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒர்க்கு. பேக் டோர் பார்த்திங்கன்னா கார்கேஷன் ஸ்டெப் போட்டு பண்ணியிருக்கிறோம். 4 புஷ் சால்ட்ருக்கோம். பேக் பம்பர் ஆங்கிள், ரெகுலர் நம்பர் ஸ்டைலில் நம்பர் பிளேட்டு இதில் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். மட்கார்டு போட்டிருக்கிறோம். டூல் பாக்ஸுன்னு கஸ்டமர் கேட்டகாட்டி டூல்ஸ் பாக்ஸுன்னு போட்டிருக்கிறோம். அப்புறம் மிச்சத்துக்கு சைடு சேஃப்டி பண்ணியிருக்கிறோம். கேரியர் பார்த்திங்கன்னா மாட்டியிருக்கிறோம். ஆல்ட்ரேஷன் கேரியர், நேம் போர்டு, பெயிண்டிங். ஃப்ரண்ட் பம்பரு கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட் பம்பர் காட்டி போடுறோம். இது வந்து ஆக்சுவலாக போடக்கூடாது ரூல்ஸ் பிரகாரம். கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து ஃப்ரண்ட் பம்பர் வந்து போட்டு கொடுத்துருக்குறோம். சைடு மிரர் அதேமாதிரி பாடி வந்து கொஞ்சம் அகலம் பண்ணியிருக்கனால அப்போ சைடு மிரர் தெரியாதனால சைடு மிரர் வந்து ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். மிரருமே வந்து சைடு மிரர் வந்து பெரிய வண்டி போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சைடு வியூ பார்த்திங்கன்னா அருமையாக தெரியும். பாருங்கள், மிரர் வெளியில் பார்க்குறதுக்கு சைடு வியூ வந்து நல்லா கிளியராக தெரியும். டிரைவருக்கு வந்து எந்த சிரமம் இல்லாமல் ஓட்டலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த டோர், சைடு டோர் ஓப்பன் பண்ணுற டோரில் பார்த்திங்கன்னா இன்னர் சைடு வந்து நம்ம வந்து ஷீட் போட்டிருக்குறோம், ப்ளைன் ஷீட்டு. அவுட்ரு வந்து கார்கேஷன் ஸ்டெப்பு, இன்னர் வந்து ப்ளைன் ஷீட்டு. ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா 4 mm செக்குடு ஷீட் போட்டிருக்குறோம். ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா பேக் டோரு ப்ளைன் ஷீட்டு உள்ளே போட்டு கொடுத்துக்குறோம். ஃப்ளோரிங் ஷீட்டு பார்த்திங்கன்னா 4 mm செக்குடு ஷீட்டு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேஸ்டிங் பின் பாயிண்டில் ஏற்றிட்டு போகிறனால இவங்களுக்கு சௌகரியத்துக்கு வேண்டி 4 கிளிப்பில் ஏற்றி இறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். சைடு டோர் 2 ஓப்பன். எல்லா ஒர்க்கும் முடித்து பெயிண்டிங்கு எல்லாமே சேம் கலர் பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்துருவோம். நன்றி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.